ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 16/9/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு போயிடலாம். இங்கே இடத்துல இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். நிபா டெத் கன்ஃபார்ம்ட் இன் மலப்புரம், 150 கான்டாக்ட்ஸ் ஹேஸ் டு ஐசோலேட் தெம்செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆல்ரெடி ஒரு கேஸ் நிபா கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு, நிபா வைரஸ் கேஸு. ஸோ அவங்க ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த நிபா வைரஸ் கன்ஃபார்ம் ஆனவங்க இறந்துட்டாங்க. ஸோ மீதி 150 மெம்பர்ஸை ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு நிபா வைரஸ் அப்படின்றது அனிமல்லேருந்து மனுஷங்களுக்கு வர்றது தாண்டி மேன் டு மேனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ட்டு சான்சஸ் நிறையவே இருக்குது, நார்மலாக கான்டாக்ட்ஸ் மூலிமா அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் 150 மெம்பர்ஸை ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறையவே இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். நிறையவே அந்த நிபா வைரஸ் பற்றி பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த சென்னை அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்கே தான் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ 1 nation 1 election வில் பி இம்ப்ளிமெண்டட் இந்த கரண்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 1 nation 1 election அப்படின்றது ரொம்ப நாளாக இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அதாவது ஃப்ரீடம் வாங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் லைக் 1950லலாம் பார்த்திங்கன்னா 1 nation 1 election தான் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறமா நிறைய இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலில் நிறைய மாறுபாடுகள்னால ஸோ லோக்சபாக்கு தனியாக, ராஜ்யசபாக்கு தனியாக அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் தனித்தனியாக நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் இப்போ மறுபடியுமே இப்போ கரண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் இருக்காங்க இல்லையா, பிரதமர் மோடி அவர்கள். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 2014 அப்போ தான் அவர் வந்தார்னு நினைக்கிறேன். லைக் 2014 மறுபடியும் கண்டினியூஸாக 2019 அவர் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவர் ஸோ இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ 1 nation 1 election அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வர்றது மூலிமா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். ஸோ ஆல் ஓவர் நேஷனுக்கு ஒரே ஒரு வாட்டி எலெக்ஷன் வைக்கிற மாதிரி. ஸோ இதை தாண்டி மேன் பவருமே கம்மியாகும். அதாவது நிறைய இந்த எலெக்ஷன் டைமில் டீச்சர்ஸு நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு லைக் ஃபுல்லாகவே அந்த எலெக்ஷன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும்போது அங்கே ஒரு ரொம்ப பெரிய லேகே இருக்கும், ஒர்க் லேக் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, மேன் பவர் இருக்குது. ஸோ தென் நிறைய இந்த பாலிசிஸ் டிலேவாக கொடுப்பாங்க. கண்டினியூஸாக எலெக்ஷன் வந்துகிட்டே இருந்ததுன்னா. ஸோ இது தாண்டி ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற நேட்டிவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தான் வேலை செய்கிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த எண்ணிக்கைகள் பார்த்திங்கன்னா நிறையவே அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போகணும் அப்படின்னா அவங்களாலையுமே கன்ஃபார்ம் முடியாது. ஸோ அதனால் அவங்க ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஒரே ஒரு வாட்டி வைக்கும்போது ஸோ வராங்க, ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போடுறாங்க. கொஞ்ச நாள் அவங்களோட நேட்டிவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 monthஸில் மறுபடியும் வர்றது அப்படின்னும் போது ஸோ ஸ்கிப்பிங் ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அது இந்த 1 nation 1 election அப்படின்னு வைக்கும்போது டேர்ன் அவுட் ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் ரொம்ப நல்ல ஒரு எண்ணிக்கை கொடுக்கும் அப்படின்றது தான் அட்வான்டேஜஸ். இதை தாண்டி டிஸ்அட்வான்டேஜ் வரும்போது முதல்ல நமக்கு ஓட்டர்ஸ்க்கு நல்லா எஜுகேட் பண்ணுற வேண்டிய அவசியங்கள் ரொம்ப அதிகம். ஏன்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாள் தனித்தனியாக நம்ம ஸ்டேட்டுக்கு ஓகே இவங்க சென்ட்ரல் சைடில் நம்ம அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ அது ஒரு நார்மலாக இப்போதைக்கு நம்ம பழக்கத்தில் அதுதான் இருக்குது. ஸோ டக்குன்ட்டு ஒரே ஒரு ஓட்டில் லைக் சென்ட்ரலுக்குமே இதுதான், ஸ்டேட்டுக்குமே இதுதான் அப்படின்னும் போது ஓட்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது மிகப்பெரிய தேவையான ஒன்று. முதல்ல அது நம்ம இந்த 1 nation 1 எலெக்ஷன் அப்படின்னு நடத்தும்போது ஃபர்ஸ்ட்டு தேவையான ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது தான். ஸோ இதை தாண்டி அதாவது இப்போது நம்ம ஒன்றா வைக்கும்போது ரீஜனல் இஷ்யூஸ் அதை நம்மள ஒட்டி இருக்கிற இஷ்யூஸ் எடுக்கிறதா இல்லை நேஷ்னல் லெவல் இஷ்யூஸ் எடுக்கிறதா அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம நேஷ்னல் இஷ்யூஸ்க்கு போயிடுவோம். ஸோ அதனால் நிறைய இந்த நம்மளை சுற்றி குட்டி குட்டியாக இருக்கிற இஷ்யூஸ்லாம் நம்ம ஹைலைட் பண்ண முடியாது.
ஸோ தனித்தனியாக இப்போ இங்கே நடக்கிற எலெக்ஷன், ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நேஷ்னல் லெவலில் நடக்கிற எலெக்ஷன்னா நம்ம நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம யோசிப்போம். அப்போ என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஓட்டிங் போடும்போது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறையவே கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேன் பவர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஒன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட, ஆனால் ஃபுல்லாக நிறைய பேர் தேவைப்படும் அப்படின்றது வந்து ஒரு லைட்டாக டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இது தாண்டி மெயினான ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஓட்டிங் மிஷின். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் நடத்தணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட நார்மலாக கரண்ட்டில் இருக்கிற ஓட்டிங் மிஷினை விட 3 to 4 டைம்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு நடக்கும் போது ஸோ அதை பற்றி வந்து நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தென் இதெல்லாம் வந்து யோசித்து தான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அண்ட் தென் இங்கே இதுவுமே ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். சிஐசி ஆஸ்க் ரயில்வேஸ் டு லிஸ்ட் ஸ்டாஃப் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றது இன்னுமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது நம்ம நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம நியூஸ்லாம் பார்க்கும்போதே நம்ம நார்மலாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா இப்போ ரீசெண்டாக வந்து ஈவன் சிவில் சர்வீசஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையுமே வந்து அந்த மாதிரி ஒன்று நடந்தது. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களில் மட்டும் இல்லை, லைக் நார்மலாக ரயில்வேஸ் எக்ஸாம்ஸோ அந்த மாதிரி நார்மலான ஸ்டேட் லெவலில் இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் லெவலில் இருக்கட்டும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலுமே அங்கே ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது இப்போல்லாம் வர வர ரொம்பவே வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது நார்மலாக, அதுவும் மெயினாக இப்போ வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து உண்மையானது ப்ரொவைட் பண்ணாமல் ஒரு சில பேர் இருக்காங்க, ட்ரூத்ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காங்க. இதை தாண்டி ஒரு சில பேர் டிசபிலிட்டியாகவே இல்லை, இருந்தாலும் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், ஏன்னா இப்போ நிறைய வந்து சீட்ஸ் வந்து டிசபிலிட்டிஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சிஐசி, அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரயில்வேஸில், அதுவும் மெயினாக ரயில்வேஸில் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஃபார்ம் ஆகாததுனால, டிசபிலிட்டிஸ் வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்றதுனால நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ரயில்வேஸில் இருக்க எல்லா டிசபிலிட்டிஸ் ஸ்டாஃப்ஸுமே அந்த லிஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிஐசி சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான், இந்த மாதிரி நிறைய ரயில்வேஸ் சைடில் வந்து நிறைய இந்த மாதிரி நடக்குது, டிசபிலிட்டிஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து போலியாக சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து ரயில்வேஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போது ஒரு தனிநபர் ஒரு ஸ்டாஃபோட ப்ரைவசியை வந்து பப்ளிக்காக வெளியிடுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும், அதை தாண்டி ஒரு பப்ளிக்கு இது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான, அதனால் வந்து இந்த லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து நம்மளால் வெளியிட முடியாது, ஏன்னா அவங்களோட ப்ரைவசியில் நம்ம பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை இப்போ வந்து சிஐசி, அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்காரு. அதாவது இந்த லிஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்றத வந்து எப்படி 3 விஷயங்களாக சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் வந்து யார் யார் செலக்ட் ஆனாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்றதுனால அது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது டிசபிலிட்டிஸ் நிறைய போலியான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரியும், அண்ட் தென் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி சொல்கிறது, தப்பானவங்களுக்கு, அதாவது சரியாக போய் சேர வேண்டியவங்களுக்கு விட்டுட்டு ஸோ தப்பான ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி லைக் டிசபிலிட்டின்னு போய் சொன்னு அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறத விட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்தால் ஸோ அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் சொல்லி ஸோ இன்டைரக்டாக வந்து இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி சிஐசி வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் சைட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.